வணக்கம். நான் உங்கள் புகழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேலண்ட்ரி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் அவார்டு, அதாவது வீர தீர செயல்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அவார்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பத்மா அவார்ட்ஸை பத்தி லாஸ்ட் ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த கேலண்ட்ரி அவார்டு அப்படிங்கிறது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி வீர தீர அந்த மாதிரி துறைகளில் வீர தீர செயல்படுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுல கேலண்ட்ரி அவார்ட்லயே ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு பார்க்கும்போது அசோக் சக்ரா அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த அசோக் சக்ரா அவார்டு வந்து 2026ல இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேப்டன் சுபம்சு சுக்லா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இங்க இது வந்து தெரிஞ்சுக்கணும், ஐஏஎஃப் கேப்டன், ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கேப்டன் சுபம்சு சுக்லா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த அசோக் சக்ரா அப்படிங்கிற அவார்டு கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு. இப்போ சக்ரா சீரியஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சக்ரா அவார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசோக் சக்ரா இந்த வருஷம் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வந்து சுபன்ஸ்ரீ சக்ரா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருத்தி சக்ரா அப்படிங்கிற அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சௌரியா சக்ராஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, இன்னும் இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஷெனா மெடல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செடா மெடல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நா ஷெனா மெடல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. வாயு ஷெனா மெடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேலண்ட்ரி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது, ஓகேங்களா? அப்ப இந்த கேலண்ட்ரி அவார்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வார் டைம் அவார்டு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பீஸ் டைம் அவார்டு அப்படின்னு. வார் டைம் அப்படின்னா அந்த போர்களில் சிறப்பா பணிபுரியக்கூடிய வீர தீர செயல்களில் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களுக்கும் அந்த வீரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய அவார்டு வந்து பாத்தீங்கன்னா வார் டைம் அவார்டு. அதுல ஹையஸ்ட், ஓகேங்களா? இதுல யார் யார் இதுல இந்த வார் டைம் அவார்டு யாரு இருக்குன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி நர்சிங் மெம்பர்ஸ் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருப்பாங்களே அவங்களுக்கும் சிவிலியன் சிட்டிசன்ஸ்க்கும் வந்து சம்டைம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த வார் டைம் அவார்ட்ஸ்ல ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு பார்க்கும்போது பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற அவார்டு தான் வந்து மிகப்பெரிய கேலண்ட்ரி அவார்டு. அது வார் டைம்ல, பரம்வீர் சக்ரா 1950 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் மிலிட்டரி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாவீர் சக்ரா 1950 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனது. தேர்ட் ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வீர் சக்ரா அப்படிங்கிற அவார்டு, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வார் டைம்ல கொடுக்கக்கூடிய அவார்டு. அதே மாதிரி வந்து பீஸ் டைம்ல கொடுக்கக்கூடிய அவார்டு இருக்கு. அது அசோக் சக்ரா 1952 உருவாக்குனது, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து கிருத்தி சக்ரா செகண்ட் ஹையஸ்ட் 1952. அடுத்து சௌரியா சக்ரா அவார்டு தேர்ட் ஹையஸ்ட். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க, அசோக் சக்ரா, கிருத்தி சக்ரா, சௌரா சக்ரா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வார் டைம்ல பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா. வீடியோ பிடிச்சிங்க வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.